கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவர்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாள். கடந்த மாதங்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த 8வது மாதத்திலே 4ஆம் நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மாபெரும் தேவனுக்கே நாம் மகிமையையும் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் உண்மையான சில விஷயங்களை தெரிந்து கொள்ள தவறி இருக்கிறோம் என்பதை மட்டுமே நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தை நாம் நன்றாக படித்து அபியாசம் பண்ண வேண்டும். வேதாகமத்தை எழுதுவதற்காக எத்தனையோ மனிதர்கள், தேவனுடைய தாசர்கள், அவர்கள் பல பிரயாசங்களை பட்டிருக்கிறார்கள். ஆங்கில வேதாகமத்தை 80% ஆங்கிலத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஜெர்மனியில் இருந்த ஒரு மாமனிதர் கடிதத்திலே அதை அறிந்த ராஜா, இங்கிலாந்து மன்னர் என்ன செய்தார் என்றால் அவரை நெருப்பிலே எரித்து கொன்று போட்டார். அவர் எரியும்போது சொன்ன வார்த்தை, தேவனே இந்த ராஜாவின் கண்களை திறந்தருளும் என்று கேட்டார். ஆனால் கிங் ஜேம்ஸ் என்ன செய்தார் என்றால் கடைசியாக அவர் வேதத்தை அச்சடிக்க உத்தரவு கொடுத்தார். அப்படியாகத்தானே ஆங்கில வேதாகமம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற பெயரிலே நம்முடைய கைகளிலே இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ் வேதாகமத்தை அச்சடிப்பதற்காக கொடுப்பதற்காக ஜெர்மனியிலிருந்து ஒரு தேவ மனிதர் தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு தமிழிலே வேதத்தை தயார் செய்திருக்க அவர் பல பிரயாசங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும், கேரளாவிலும், ஆந்திராவிலும், கர்நாடகாவிலும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கின்ற அந்தந்த மொழியிலே வேதத்தை அச்சடிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் இங்கே வந்து பல பிரயாசங்களை பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை அவர்கள் பொதுவாக அறிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு மார்க்க பேதத்தையும் அவர்கள் இங்கே கொண்டு வரவில்லை, எந்த ஒரு வித்தியாசத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை என்ற உண்மையை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்திருந்தாலும் கூட நாம் அவற்றை என்ன செய்கிறோம் என்றால் அநேக நேரங்களே அதை பற்றி கவலையற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது வித்தியாசமான போதனைகளை அவர் சொல்லவில்லை. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த ராஜ்யத்தை கிபி 33 ஸ்தாபிக்கும்படியாக தன்னுடைய சீசர்களுக்கு அந்த ஆணையை தந்திருந்தார். அவர்கள் அதை செய்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு 12 சீடர்களும் பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். பவுல் அப்போஸ்தலனாகிய தேவனுடைய பரிசுத்தவான் ஏறத்தாழ 14 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் சாதாரண ஒரு வேலையை செய்து கொண்டு தான் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். ஏறத்தாழ 50 நாடுகளுக்கு அவர் பிரயாணம் செய்திருக்கின்றார். 55 மொழிகளை அவர் பேசியிருக்கின்றார். எந்த மொழிக்கும் தகப்பனே வித்தியாசம் இல்லை. அந்த இடத்துல எந்த ஒரு மொழியையும் வித்தியாசமான கோணத்தில் அவர் பேசவில்லை. எல்லா மொழிகளையும் அவர் சரியானபடி தான் பேசியிருக்கிறார்.